ரோமர் 2:11 ரொம்ப நல்ல ஒரு வசனம். ரோமர் 2:11 என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனை அறிகிற அறிவு இந்த வேத வசனம் கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே விவேகம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். எனக்கு அருமையானவர்களே, வேத புஸ்தகம் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்கள், அவர் எப்படிப்பட்டவர்? லேவியராமத்திலே அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராமத்திலே அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், யுத்தத்தை நடத்துகிறவர், வெற்றியை கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு புஸ்தகமும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை ஆராய வேண்டும். வேதத்தை ஆராயும் போது நமக்கு ஒன்று வெளிப்படுகிறது. இந்த வேதத்தை எழுதி கொடுத்த தேவன் வெளிப்படுகிறார். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் வெளிப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வெளிப்படுகிறார். ஆகினாலே அவருடைய குணாதிசயங்கள், அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் உயர்ந்தவர், அவர் நல்லவர், அவர் உங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் ஞானத்தில் சிறந்தவர், அறிவை தருகிறார். அவர் அவர் அந்த வரிசையில் தான் இந்த 2:11 வருகிறது. என்ன சொல்கிறது? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. யாரையும் அவர் எந்த விதத்திலையும் கலரை வைத்தோ அல்லது இனத்தை வைத்தோ அல்லது மொழியை வைத்தோ அல்லது உங்களுடைய படிப்பு, நீ படித்தவர்கள் படிக்காத, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லோரையும் நேசிக்கிறார். மன்னா எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. சமநிலை பிரமாணத்தின்படி, இதே ரோமரில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சமநிலை பிரமாணத்தின்படி என்றால் எல்லாருக்கும் சரியான அளவு. 5000 பேரை போஷித்தார், 12 கூடை மீதியாக இருந்தது. சிறுவர் பெரியர் எல்லோருக்கும் போஷித்தார். எல்லோரும் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு எல்லாருடைய பாவங்களுக்கும் அவர் நிர்வாணமாக அந்த கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே அவர் அறையுண்டார். எல்லாருக்கும் அவருடைய ரத்தம் இலவசம். அவருடைய நாமத்தை எல்லாரும் சொல்லக்கூடும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நல்ல ஒரு வசனம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ரோமர் 2:11 மறந்துவிட வேண்டாம். தேவன் பட்சபாதம் இல்லாத இருக்கிறார். அவர் பட்சபாதம் அவரிடத்தில் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God bless you.